ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி நான் உங்களுக்கு கல்கண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். இது ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் பால், அப்புறமா உலர்ந்த திராட்சை, பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம்ஸ்லேருந்து 250 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் கல்கண்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி கல்கண்டு எடுத்துக்கணும். அப்புறம் 2 ஏலக்காய் அண்ட் நெய். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்மளோட அரிசியை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சாதம் வைக்கிற மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அதை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். அது ஊறிட்டுருக்க டைமில் கல்கண்டை இந்த மாதிரி ஒரு கவரில் மாற்றி இந்த மாதிரி தட்டி க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப பொடி பண்ணணும் அவசியம் இல்லை. 1-2 இருந்தாலும் கரைஞ்சிடும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 200லேருந்து 250 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 50 கிராம் அரிசிக்கு ஊற்றிட்டு 2 ஏலக்காவும் போட்டு நான் வேக வைக்கிறேன். அப்போது அந்த ஏலக்காவோட ஸ்மெல் நல்லா இதில் இறங்கிடும். அதுக்காக தான் இதை நல்லா 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிடணும். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சையெல்லாம் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இது கூட கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாரப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு பாதாம். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸும் நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதும் இதில் இருக்கிற ஏலக்காவை நான் எடுத்துடுறேன் மேல் டாப்பில். ஏன்னா அது நீங்கள் ஸ்வீட் சாப்பிடும்போது அது உங்கள் வாயில் பட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம அதோடய ஃப்ளேவர் ரைஸில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ரைஸை நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். அது சூடாக இருக்கும்போதே நீங்கள் மசிக்கும் போது அது நல்லா மசிஞ்சிரும். அதனால தான் நம்ம இப்படி மசிச்சிடுறோம். இப்போ மசித்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கல்கண்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒரு பிஞ்ச் லாஸ்ட்டாக பச்சை கற்பூரம் போடணும். அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கல்கண்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும். அப்போ அந்த ஹீட்லேயே அந்த கல்கண்டு நல்லா மெல்ட் ஆகி நல்லா ரைஸ் கூட நல்லா சேர்ந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு பேன் வச்சுருந்தோம்ல, அந்த பேனில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தையும் கல்கண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறணும். இது நல்லா பால் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரும். நல்லா நம்ம இதை கிண்டி விடணும். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போது அது நல்லா சேர்ந்து வரும். நீங்கள்லாம் கல்கண்டு சாதம் செஞ்சது இல்லைன்னா ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கோவிலில் நம்ம சாப்பிட்ற கல்கண்டு சாதம் மாதிரியே நல்ல டிவைனாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சையும் பாதாமையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட டிஷ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம், இந்த மாதிரி கொஞ்சோண்டு தான். அதை அப்படியே கையிலே நீங்கள் இது பண்ணிங்கன்னா பவுடர் ஆகிடும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் பால் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ நம்மளோட கல்கண்டு சாதம் ரெடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னென்னா எள்ளு சாதம், எள்ளோதரைன்னு கூட சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது புளி சாதம்க்கு ஈக்குவலாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எள், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம பொடிச்சு வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். இது லேசாக வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூடவே நான் எள்ளையும் ஆட் பண்ண போகிறேன். எள்ளை வறுக்கும்போது
கொஞ்சம் வந்து பெரிய பாத்திரமாக வந்து வச்சு வருங்க, இல்லைன்னா அது வந்து வெடித்து வெளியில் தான் ஃபுல்லாக வந்து தெரிச்சிரும். இந்த மாதிரி வந்து ஒரு மூடி வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஹாஃப் க்ளோஸ்டு வச்சு நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அது வந்து பொடிச்சு வந்து வெளியில் வந்து விழாது. இல்லைன்னா அது வந்து வெடித்து வந்து வெளியிலலாம் செதறும், நம்ம மேலெல்லாம் கூட வந்து பட சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எள் வறுக்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து வறுக்கணும். இப்போ வந்து எள் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தேங்காய் இருக்குல்ல, கட் பண்ணி வச்ச தேங்காவை நம்ம வந்து போட்டு நல்லா வந்து வறுத்துக்க போகிறோம். தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நல்ல இது வந்து ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கருவேப்பிலையோட ஈரப்பதமும் போகணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஈரப்பதம்லாம் போன அப்புறம் இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆற வச்சு பொடிச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பொடிக்கணும். ஃபஸ்ட்டு மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு கோர்ஸாக நம்ம வந்து பொடிச்சுக்கணும். ரொம்ப மையாக பொடிக்காமல் கொஞ்சம் பிறுபிறுன்னு நம்ம வந்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளோட எள்ளு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எள்ளு சாதம் இதை வச்சு நம்ம தாளித்து எள்ளு சாதம் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச எள்ளு பொடி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு சாதம் வந்து செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ வந்து நல்லா வந்து வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலையும் 1 கொத்து வந்து கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரா பீனட்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம், கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணலாம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 பிஞ்ச் வந்து பெருங்காயம் வந்து போடுறேன். அதுக்கப்புறமா சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதை நான் வந்து ஆட் பண்ணுறேன். சாதம் நீங்கள் வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் வந்து எண்ணெயும் 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டும் போட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா சாதம் நல்ல இந்த மாதிரி வந்து உதிரியாக வரும். அது மாதிரி குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா நீங்கள் வந்து ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வந்து உதிரியாக வரும். இப்போ சாதத்தை போட்டு கிளறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிற எள்ளு பொடியும் இதில் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். எள்ளு பொடி எல்லாத்தையும் நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா நான் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். அப்போது அந்த சாதமும் பொடியும் வந்து நல்லா வந்து சேர்ந்து வரும். இந்த எள்ளு பொடி சாதம் வந்து நல்ல வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை இதை வந்து செஞ்சு பாருங்கள். புளியோதரைக்கு ஈக்குவலாக இது நல்ல டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்மளோட எள்ளு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரெசிபி ஒரு நல்ல நவதானிய சுண்டல் நம்ம வந்து இந்த நவராத்திரிக்கு எப்படி செய்யலான்னு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெகுலர் பண்ணுற சுண்டலை விட இதில் நான் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து புதுசாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நவதானிய சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேர்க்கடலை, தட்டாம்பயிறு, மொச்சை, அப்புறமா கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் சுண்டல் நம்மள்ட்ட இருக்கோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சுண்டல் எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி நம்ம இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்க போகிறோம். கொள்ளு இருக்குல்ல, காணம், அதுவுமே இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. நான் வந்து மார்னிங் இதை வந்து ஊற போட்டு ஈவினிங் நான் வந்து இதை வந்து பாயில் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 hours நீங்கள் வந்து இதை நல்லா வந்து மிதமான ஹாட் வாட்டரில் போட்டு நான் வந்து ஊற வச்சேன். நல்லா இந்த மாதிரி நீங்கள் உடைச்சாலே வந்து உடையணும், அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஒரு பாத்திரத்தில் நான் இந்த நவதானியத்தை வந்து போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றி அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து போட்டு நான் வந்து இதை வந்து வேக வைக்க போகிறேன். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இதை தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஒரு புது இன்க்ரீடியன்ட்னு, அது வந்து என்னென்னா சுண்டல் பொடி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் நான் வந்து உங்களுக்கு தரேன். அது போக வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து சுண்டல் வந்து தாளிக்க போகிறோம்.
இப்போ நம்ம சுண்டல் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து இந்த மொச்சை, பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து நசுக்கி பாருங்கள். அது நல்லா வந்து வெந்திருந்துச்சுனாலே மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லாவே வெந்திருக்கும். இதை நம்ம வந்து தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த வடிகட்டின தண்ணியை கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு சூப் மாதிரி நீங்கள் வந்து குடிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து 2 வரமிளகா நான் வந்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நான் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கணும். எப்போவுமே சுண்டல் செய்யும்போது நீங்கள் வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அதனால வர அந்த வாயு பிரச்சனை அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நவதானிய சுண்டல் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து போட்டுடுறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சால்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிண்டி விடணும். ரொம்ப வந்து கிண்டினீங்கனாலும் மசிஞ்சிரும். ரொம்ப லைட்டாக நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நான் சால்ட் வந்து போட்டேன். அது போக வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுண்டல் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இது பண்ணும்போது இந்த சுண்டலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை அப்படியே மேலாப்ப நம்ம வந்து போட்டுக்கணும். ஆல்ரெடி இதை நம்ம வந்து வறுத்து தான் நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதனால் இது வந்து ரொம்ப வந்து வறுபடணும் அப்படிலாம் வந்து இது இல்லை. ஸோ நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவும் நான் வந்து துருவி வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நம்மளோட நவதானிய சுண்டல் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.